பாருங்க, மதுரை ஐயர் பங்களா சரிங்களா. இங்கே பாருங்களேன், காடு மாதிரி இருந்துச்சுங்க இன்றைக்கி. எவ்வளோ ஜூடியோ ஜவுளி கடை. நம்ம மதுரைக்குள்ளே போக தேவையில்ல, எங்கள் ஏரியாவிலே எல்லாமே இருக்குது. க்ரீம் ட்ரான்ஸ், மேக்கப் திங்ஸு, அப்புறம் க்ரோமா டிவி எல்லாம் வாங்கலாம். அப்புறம் கேஎஃப்சி எல்லாமே வந்துருச்சு எங்கள் ஏரியாவில். கேஎஃப்சி இருக்குது, அதுக்கப்புறம் எல்லா பூக்கடை இருக்குது. இந்த ஆட்டோக்கார் நம்ம வந்து தம்பி எங்கே போகிறீங்க சவாரி? இங்கே திரும்பி பாருங்கள், எங்கே போகிறீங்க சவாரி? எங்கே போகணும்? நீங்கள் இப்போ வெயிட் பண்ணுறீங்களே யாருக்காண்டி? அவங்க போயிருக்காங்களா? சரி, எப்படி போகணும் என்னப்பா? சரி, நாளைக்கு வந்து இப்போ எங்கள் பேரனுக்கு பிறந்த நாள், உங்களை நான் கூப்பிட்றேன். அந்த ஸ்டாண்டு தானே? சரி, பேரனுக்கு வந்து எல்லாம் கேக்கு எல்லாமே வாங்க போகணும். ஓகேங்களா? நீங்கள் வாங்க என்ன தம்பி, சரிங்களா? ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேறீங்க. டவுனுக்கு போகணும், ஹாய் சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க ஆட்டோவுக்கு நிறைய பேர். ஓ சரி போங்க. பாருங்க, நம்ம இளநீ கடை சரிங்களா, நம்ம தம்பி கடை தான். அந்த ஆட்டோக்கார தம்பி ஒரு காய் கூட சொல்ல மாட்டான். என்ன செய்ய, இப்படி இருக்குது பாருங்கள். மக்கள் விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க. காய் சொல்கிறான்றே சொல்லவே மாட்டான். என்ன பண்ணது எனக்கு தெரியும். தம்பி வந்தானா முகேஷ் வந்தானா? பேசு, சிரிப்பா பாரு. ஆமாம் வரலையா? சரிப்பா, இளநீ விற்றுச்சா? இந்த வாரம் இளநீ குடிக்க. உங்கள் இளநீ எவ்வளவு? சொல்லு சீக்கிரமா. 40 ரூபா. எவ்வளவு? சரி வாங்க, நம்ம ஐயர் பங்களாவில் இருக்குது நம்ம தம்பி கடை. நீங்கள் கட்டாயம் எல்லாருமே மதுரையில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஐயர் பங்களாவில் இருக்கவங்க வந்து நம்ம தம்பி கடையில் இளநீ குடிங்க. இங்கே பாருங்கள், அவங்கள்ட்ட ஜிபே எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட நம்ம கையில் காசு இல்லாட்டி ஜிபே பண்ணலாம், சரிங்களா? இளநீ நல்லா இருக்குது. பாருங்க, குடும்பத்தோடு வந்துட்டு குடிக்கிறாங்க. அப்புறம் இன்னி ஒன்று பாருங்க, ஸ்மார்ட் பஜார்னு எங்கள் ஏரியாவில் இருக்குது. அங்கே எல்லா பொருளும் விற்கும், இல்லாத பொருளே கிடையாது. மக்களே வாங்க வந்து வாங்கி பயனடையுங்கள். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். அந்த ஸ்மார்ட் பஜாரில் நான் வாங்கியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? வாங்க மக்களே. எங்கள் ஊர் பாலத்தெல்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா பாலம். குளுன்னு இருக்குது நடந்து வர.